கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் இந்த அற்புதமான இந்த சிலுவை தியான நாட்களிலே ஆண்டவர் செய்த தன்னுடைய உடலையே நம்முடைய பாவத்துக்காக, மீறுதலுக்காக, அக்கிரமக்காக புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த வார்த்தையின்படி இந்த உலகத்திற்கு தன்னுடைய சரீரத்தை நீதியின் வழியாக ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு சுகந்த வாசனையாய் ஒப்பு கொடுத்து, இன்னைக்கு ஒரு கூட்ட மக்களாக நம்மை ஆண்டவருடைய அன்பை உணர செய்து, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அறிந்த ஜனங்களாக, பரிசுத்த ஜனங்களாக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஜனமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா, ஆமென். அவருடைய சிலுவையை தியானிக்கும் போதெல்லாம் நான் 3 காரியம் யோசிப்பேன். 4வது காரியம் அது நாம செய்ய வேண்டிய காரியம். முதல் காரியம், இயேசு சிலுவையை நோக்கி அவருடைய பயணம் இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து பயணம் செய்தார். கொல்கதா மலையில இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 3 சிந்தை எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்னுடைய எண்ணமெல்லாம் என் சிலுவையை நான் சிந்தையை நோக்கி இருக்க வேண்டும். என் சிந்தை சிலுவையை நோக்கி இருக்க வேண்டும். விசுவாச பயணத்தை சொல்லுகிறேன். 2வது, எனக்குரிய சிலுவையை விருப்பத்தோடு நீங்களும் நானும் சுமக்க வேண்டும். அந்த சிலுவையிலே நீங்களும் நானும் அறையப்பட்டிருக்க வேண்டும். அறையப்பட்டிருந்தால்தான் பவுல் சொன்னது போல சொல்ல முடியும், நான் ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன், சிலுவை குறித்து மாத்திரமே என் வாழ்க்கையில மேன்மை. இந்த 3 காரியங்கள் நமக்குள் இருந்தால் சிலுவை நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சிலுவையில குத்து உயிருமாய் ஒன்றுமே இல்லாதபடி கிட்டத்தட்ட மேக்சிமம் ரத்தம் அவர் எல்லாமே சிந்தப்பட்டு, அவர் கிட்டத்தட்ட இன்சென்டிவ் கேரில் இருக்கிற மாதிரி தான், ஒரு ஐசியூவில் ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு நபரை போலத்தான் அவர் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து ஏற முடியாதபடி ஏறி தள்ளாடி, கால்கள் தள்ளாடி, ஆனாலும் கூட சிறைனை ஒரு சீமோன் சற்று அந்த சிலுவையை சுமந்து அவருக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். ஆனாலும் மறுபடியும் அந்த சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் இருக்கிறார். அவருக்கு வலதுபுறம் இடதுபுறம் 2 கல்லர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை நான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆவிக்குரிய பார்வையில இன்றைக்கு இந்த சீக்கிய ஆசிரமத்தில் சிற்றாலயத்தில் இந்த சிலுவை தியானத்தை குறித்து தியானிக்கிற இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் எனக்குரிய சிந்தனையில கொடுத்ததை உங்களுக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் அதை கற்றுக் கொடுக்கவும், உங்களுடைய சிந்தனையிலே அதை பதிய வைக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப பாருங்க, மனம் கசப்பு என் வாழ்க்கையில அழுகையை கொண்டு வரும். ஆனால் என் வாழ்க்கையில மனம் திரும்புதல் வரும்போது அது எனக்கு ஆசீர்வாதத்தையும் என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும். அப்போ மாற்றம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. மனக்கசப்போடு இருப்போமானால் நம்ம வாழ்க்கை அழுகையோடு தான் இருந்து கொண்டு இருக்க முடியும். இந்த சிலுவையிலே இந்த கல்லர்களுக்கு மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவகுமாரன் அங்கு குத்து உயிரும் கொலை உயிருமாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில அங்கு 2 விதமான இருதயத்தின் நினைவுகளை இயேசு சந்திக்கிறார். இதுதான் நான் எடுத்திருக்கிற ஒரு கண்டென்ட். இதுல 2 விதமான இருதய சிந்தையை அவர் சந்திக்கிறார். ஒரு இருதயம் பரியாசம் பண்ணுகிற இருதயம், ஒரு இருதயம் தேவ சித்தத்தை அறிந்து தன்னை தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை அங்கு பார்க்கிறோம். அப்ப இயேசு இங்க பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னைக்கு ஒரு பாடம் இருக்கிறது, இதுல ஒரு கற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு 2 விதமான இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினம் நாம் சந்திக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதற்கு இயேசு ஒரு விஷயத்தை செய்கிறார். நாமளும் அதை கற்றுக்கொண்டு செய்வோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப பாருங்க, 2 காரியத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இயேசு கண்டு கொள்ளாத இயேசு. இன்னைக்கு சில விஷயங்களை நீங்க கண்டு கொள்ளாம இருந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியும். அதே போல இயேசு கண்டு கொள்ளுகிற இயேசுவாய் வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில ஐசி வார்டில் இருக்கிறது போல உயிருக்கு போராடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்டு கெத்செமனேயிலிருந்து 7 தரம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. கெத்செமனேயில முதல் யாரும் அவரை அடிக்கல, ஆனா அவருடைய வேர்வை இரத்த துளியாய் வந்தது. வாரினால் அடிக்கப்படும் போது ரத்தம் வந்தது, முட்கிடம் சூட்டப்படும் போது ரத்தம் வந்தது, கைகளில் ஆணி அடிக்கும் போது ரத்தம் வந்தது, கால்களில் ஆணிகள் அடிக்கும் போது ரத்தம் வந்தது. இப்படி ஒவ்வொரு தாடி மயிரை பிடுங்கும் போது அவர் அழகை எல்லாவற்றையும் இழந்த போது அவர் ரத்தம் சிந்தப்பட்டார். கடைசியில விழாவில குத்தப்படும் போது இந்த 7 முறை அங்கு ஆசாரியர், பிரதான ஆசாரியன் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது 7 முறை அவர் தெளித்து ரத்தம் சிந்தப்பட்டார். இயேசுவும் கெத்செமனேயில இருந்து கொல்கத்தாவிலே ஜீவனை ஆவியை ஒப்புக் கொடுக்கிற வரைக்கும் 7 முறை ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் தான் பரிபூரணம். அந்த பரிபூரண ரத்தம் தான் உங்கள் பாவங்களையும் என் பாவங்களையும் அவர் நீக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பை குறித்து அழகா சொன்னாங்க. திமிர்வாதக்காரனுக்கு பாவம் வந்தது வியாதியினால, விபச்சாரக்காரி யாருமாலையும் அப்செட் பண்ண முடியாத அந்த பாவத்தையும் மன்னிக்கிற அதிகாரத்தை உடையது இயேசுவின் ரத்தம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த இடத்துல 2 காரியத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். 2 காரியம் தான் நான் சொல்ல போறேன். இந்த கண்டு கொள்ளாத இயேசு பாருங்க, கள்ளன் பேச்சையும் அவனுடைய பரியாசத்தையும் கண்டு ஆண்டவர் என்ன செய்யல, கண்டே கொள்ளல. அவன் என்ன சொல்றான், நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் உன்னையும் ரட்சித்துக்கோங்க, என்னையும் ரட்சிக்கோங்க. ஒருவேளை அப்ப இயேசுவை குறித்து அவனுக்கு முன்னாடியே தெரிந்திருக்கு போல, நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்திருக்கலாம். அங்க விசாரிப்பு பார்த்திருந்தாரோ, இல்ல ஒருவேளை அவர் அற்புதங்கள் செய்யும் போது பார்த்திருந்தாரோ தெரியல, எப்படியோ. ஆனா அந்த இயேசுவுக்கு கள்ளனுக்கு என்ன தெரியும், இயேசுவ நல்லாவே தெரியும். அப்போ இயேசு வாய் திறக்கல. இல்லப்பா, நான் தேவனுடைய குமாரன் தான், உங்களுடைய பாவத்துக்காக தான் நான் மன்னிக்க வந்தேன் அப்படின்னு அங்க தன்னை நீதிமானா அவர் காட்ட விரும்பல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு விபச்சார ஸ்திரிய இயேசுவுக்கு முன்னாடி வந்து அவங்க முட்டி போட்டுட்டு நிக்கிறாங்க. அந்த இடத்துல வேதத்தை அறிஞ்சவங்க, பெரிய நீதிமான்னு காட்டிக்கிறவங்க, தங்களை பரிசுத்தவான்களா காட்டிக் கொள்கிறவங்க, வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க கல்ல கையில எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நல்ல அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. இயேசு அவர்களுடைய முகத்தை பார்க்கவே இல்லை. இயேசு அவங்களுக்கு எந்த வித ஆக்ஷனும் கொடுக்கல, கீழே குனிந்தபடியே தான் இருக்கிறார். அப்ப அவங்க கற்களை எடுத்துக்கொண்டு, பொறாமை கொண்டு, பரியாசம் பண்ணி கொண்டு, ஒரு குற்றம் சாட்டி கொண்டு, ஒரு விபச்சார ஸ்திரிய குற்றம் சாட்டி கொண்டு, இவங்கெல்லாம் இன்னமும் பெரிய நீதிமான் மாதிரியும், அந்த ஸ்திரீ மட்டும்தான் தவறு செய்த மாதிரியும், இன்னைக்கு ஸ்திரீயை அதே ஏதேன்ல வஞ்சித்த அதே ஆவியோடு கூட அந்த ஸ்திரீயை அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்க, இயேசுவுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. The broken heart, உடைந்த உள்ளத்தோடு இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இங்க எப்படி நிக்கிறாங்க, குற்றம் சுமத்துகிற ஆவியோடு, வஞ்சிக்கிற ஆவியோடு, பரியாசம் பண்ணுகிற ஆவியோடு. இவங்க தான் தப்பானவங்க, நாங்க கரெக்டானவங்கன்னு சொல்லி தங்களை நீதிமானும் மற்றவர்களை பாவிகளை என்று சொல்லி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவர்களாய் அங்க நிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு தன்னுடைய முக தரிசனத்தை கொடுக்கவே இல்லை. இந்த விபச்சார ஸ்திரியைத்தான் பார்த்தார், பார்த்து ஆலோசனை கொடுத்தார், அன்பு கூர்ந்தார், பாவத்தை மன்னித்தார். அந்த விபச்சார ஸ்திரீக்குத்தான் தன் முக தரிசனத்தை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்ற காரியம் உங்களுக்கு நீங்க புரியும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். மன தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்துல யார் வராங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்காதபடி அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 22 நீங்க வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும் போது அவனுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காமலும் அந்த வேண்டுதலை கேட்கிற தேவன். இப்ப பாருங்க, எனக்கு அன்பானவர்களை, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 57:15 வாசிங்க. ஆண்டவர், நம்முடைய இருதயம் இப்படி இருக்கும்னா ஆண்டவர் நமக்கு தன்னுடைய முக தரிசனத்தை கொடுப்பார். இந்த வேளையில ஒருவேளை இந்த லெந்தன் டேஸ்ல நீங்க பொறுத்துணையோடு இருந்திருக்கலாம். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை ஏதோ ஒரு வேண்டுதலோடு நீங்க வந்திருக்கலாம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முக தரிசனத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஆமென். வாசிங்க. நித்திய வாசியும் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசமாய் இருக்கிறவர் சொல்லுகிறார். பாருங்க, நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நான் வாசம் பண்ணுவேன். யாரை பார்க்கிறார்? இந்த விபச்சாரஸ்திரியை குற்றம் பண்றவர்களை அவர் பார்க்கல, விபச்சாரஸ்திரியை பார்த்தார். இங்க கல்ல பரியாசம் பண்றான், அவனுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்கல. இதுல இருந்து நான் கற்றுக்கொண்டக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில சில பேர் உங்களை பொறாமப்படலாம், எரிச்சல் படலாம், உங்களை தூஷிக்கலாம், உங்களை அவதூறு சொல்லலாம், எதனாலும் உங்களை பத்தி பேசலாம். நீங்க மனிதனுக்கு முன்னாடி உங்களை நீதிமானா நீங்க காட்ட வேண்டாம். அவங்களுக்கு நீங்க மறு உத்தரவு ஒன்றும் சொல்ல வேண்டாம்.
நீங்க சாய்ந்து கொள்ள வேண்டியது ஆண்டவருடைய மார்பு. நீங்க சாய்ந்து கொள்ள வேண்டியது சிலுவையின் பாதம். உங்களை எத்தனை பேர் உங்களை நொறுக்குனாலும், எத்தனை பேர் உங்களை காயப்படுத்தினாலும், நீங்க போய் தஞ்சம் அடைய வேண்டியது ஆண்டவருடைய பாதம் தான். எனக்கு அன்பானவர்களே, அது அந்த கல்லனுக்கு தெரியல. ஆண்டவர் அந்த கல்லனுக்கு, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை தருகிறார். நான் சொல்றேன், தூரத்திலிருந்து வந்த செய்தி விடாய்த்த ஆத்துமாக்களை சம்பூர்ணப்படுத்தலும். உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் உடைஞ்சி போறீங்களோ ஆண்டவர்கிட்ட போங்க. நல்ல பாட்டு படிச்சு ஆண்டவரை துதிங்க. கர்த்தருடைய வேத வசனத்தை அதிகமா வாசிங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். யார் உங்களை தேற்றினாலும் ஆண்டவர் உங்க பக்கத்துல நின்று உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்க கர்த்தருக்குள்ள திடப்படுவீங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்தை நீங்க கரத்துல எடுக்காதீங்க. பழி வாங்குதலை நீங்க கரத்துல எடுக்காதீங்க. நியாய தீர்ப்பை நீங்க கரத்துல எடுக்காதீங்க. அவருடைய பக்கத்துல சாய்ந்து போங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்ப பாருங்க, இதுதான் அங்க நடக்குது. அதனால ஏசாயா 51:7 கூட ஒரு வசனம் வாசிங்க. அதை கூட ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சார். சத்தியத்தை அறியும் போதுதான் இந்த பலத்தையே நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். வாசிங்களேன். நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளையா கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த சிலுவை தியான காலத்துல நமக்கு என்ன வேணும்? ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நமக்கு வேணும். வாசிங்களா? அதை நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்தவர்களே, கவனமா வாசிங்க, நிதானமா வாசிங்க. ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இது வரைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவலா பேசுறாரு. இதெல்லாம் வேதத்தை அறிந்தவர்களும் நீதி அறிந்தவர்களும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து பேசுறாரு. இப்ப அடுத்து வாசிங்க. மனுஷனுடைய நிந்தனை. இப்ப யார் வராங்க? ஒரு ஆவிக்குரிய வரல, மனுஷன் வரான். அந்த மனுஷன் தான் என்ன செய்யறான்? நம்மள வாசிங்க. மனுஷனுடைய நிந்தனைக்காம தேவனுடைய ஆவி வரல, பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இல்ல. ஒரு மனுஷனுடைய நிந்தைக்கும் பயப்படாமலும் அவர்களை தூஷணங்களாலே கலங்காமலும் இருங்கள். போதும், கலங்காமல் இருங்கள். கர்த்தர் பாருங்க சபை எப்படி திடப்படுத்துறார். சிலுவையில் அவர் அதுதான் செய்தார். அவரை தூஷித்தாங்க, அவரை பரியாசம் பண்ணினாங்க. தன்னை நீதிமான அவர் காட்டிக்கவே இல்லை. என்கிட்ட நீதி இருக்குன்னு சொல்லி அவர் மறு உத்தரவு கொடுக்கவே இல்லை. யாருக்கிட்ட மட்டும் பேசினாரு? உடைந்த உள்ளத்தோடு, தாழ்மை உள்ளத்தோடு, தேவ சித்தத்தை உண்மையா அறிந்தவர்களோடு. ஒரு சகவத்தை சொல்ற, பழைய ஏற்பாட்டுல தாவீது மன்னிக்க முடியாத பாவத்தை தான் செஞ்சார். என்ன பாவம் செஞ்சாரு? விபச்சாரம் பண்ணார், விபச்சாரம் பண்ணார். உரியாவை கொன்னார். கொலை செய்கிறவன் கொலை செய்யப்படணும் நியாயப்பிரமாணத்தின் படி. ஏன் அப்ப தாவீதுடைய பாவத்தை மட்டும் ஆண்டவர் மன்னிச்சார்? ஏன் தாவீது கிட்ட போய் அந்த உணர்த்தினாரு? ஒரு விஷயம் அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? தேவன் எரிச்சல் உள்ளவர் தான், தேவன் கோபம் உள்ளவர் தான், தேவன் கடிந்து கொள்ளுகிறவர் தான், அவர் நீதி செய்கிறவர் தான், அவர் தண்டனைக்கு தண்டனை கொடுக்கிற, பல்லுக்கு பல் தான், கல்லுக்கு கல் தான், ரத்தத்துக்கு ரத்தம் தான். அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அதே தேவனை வேற ஆங்கிள் அவர் பார்த்தாரு. என் தேவன் இரக்கம் உள்ளவர், என் தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர், என் தேவன் மீதல் கொத்த தண்டனையை கொடுக்காதவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் என்று அறிந்ததுனால்தான் அப்படியே போய் 51ஆம் சங்கீதத்துல, ஆண்டவரே என் மேல மிகுந்த இரக்கமா இருங்கன்னு அவர் பாதத்துல விழுந்தார். அதனாலதான் அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். தேவன் அவருக்கு செவி கொடுத்தார். இந்த கள்ளம் பாருங்க, தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறான், தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறான். இயேசு அந்த தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் செவி கொடுப்பார். தேவ சித்தம் எதிர்த்து நிற்பது அல்ல. தேவ சித்தம் நம்ம மறுபடியும் போய் பழிக்கு பழி வாங்குவது அல்ல. ஒண்ணுமே பேசாதீங்க, மௌனமா இருங்க. யார் என்ன பேசினாலும் மௌனமா இருங்க. யார் என்ன தூஷித்தாலும் மௌனமா இருங்க. மௌனமா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறது நீங்க பார்க்க போறீங்க. ஆமென், ஆமென். பேசாதீங்க, பேசாதீங்க. மௌனமா இருங்க. தேவனை செயல்பட விடுங்க. பேசாதீங்க. இங்க ஒரு மனிதன் பேசுகிறார். என்ன சொல்ற? நாமளோ நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், ஆனா அவரோ எந்த தவறும் செய்தல. தேவ சித்தம் அவருக்குள்ள இருக்குதா? தெரிஞ்சிருக்கு. அவர் இயேசு, அவர் தான் நியாயப்பிரமாணத்தின் நீதி. அந்த கல்லனுக்கு ஒரு கல்லன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்ச உடனே அவன் என்ன கேட்டான்? உடனே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்தருளும். உடனே பேசினார் ஆண்டவர். முடியாத நேரத்துல அவர் மூச்சை இழுத்து பிடிச்சி, ஐயோ என் பிள்ளை உடஞ்சி வந்திருக்கு, என் பிள்ளை காயப்பட்டு வந்திருக்கு, என் பிள்ளை எங்கேயோ அடி வாங்கி வந்திருக்கு, ஆனா என் பிள்ளைக்குள்ள தெரியுது
நான் தான் மீட்பர், நான் தான் ரட்சகர். என்கிட்ட வந்தா வழி திறக்காத இடத்துல ஒரு வழி பிறக்கும். காயப்பட்ட இடத்துல அந்த காயங்களை ஆற்றுகிறவர் நான் தான். அந்த ரத்தம் என் காயத்தை ஆற்றும், அந்த வடுவை ஆற்றும், மறுபடியுமாக என்ன புது மனிதனாய் மாற்றும். ஆண்டவரே, வாசல்களை எத்தனை பேர் நமக்கு அடைத்தாலும் ஒரு வாசலை வழியை எனக்கு திறப்பு கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. ஊழியத்துல நம்மளை யார் காயப்படுத்தினாலும் மறுபடியும் நம்மளை ஊழியத்துல ஊன்றி கட்டுகிறவர் ஒருவர் உண்டு. என் விசுவாசத்தை குலைக்கக்கூடிய எத்தனை சக்திகள் வந்தாலும் என் விசுவாசத்தை ஊன்றி கட்டுகிறவர் ஒருவர் உண்டு. அவர் இடத்துல போய் உடைஞ்சி போய் நின்ன உடனே அந்த தேவ சித்தமோ அந்த தேவ ஜெபமோ கேட்ட உடனே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இன்று என்னோடு கூட நீ பரதேசில இருப்பரா. இந்த 40 நாள் வந்தது முக்கியம் இல்லை, இந்த 40 நாள் நம்ம உபவாசித்தது முக்கியம் இல்லை. நான் சொல்றேன், உங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க எவ்வளவு பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் வார்த்தை, ஆண்டவர் உங்களை குறித்து பேசணும், உங்க பிள்ளைகளை குறித்து பேசணும், உங்க ஊழியத்தை குறித்து பேசணும், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பேசணும். நீங்க வார்த்தையை பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா நீங்க பயமே இல்லாத இருப்பீங்க. நீங்க மரண தருவாயில இருக்க போற, அவனுக்கு உயிர் கிடையாது, அடுத்து நிச்சயமா தெரியும் அவன் சாக போறான்னு. ஆனா அவன் ஆத்துமா சாகாதபடி அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்தார். நான் இன்று பரதேசில இருப்பாய் வாக்களித்தார். அந்த ஆத்துமா சந்தோஷத்தோடு மறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 9:31 வாசிக்கலாமா? தேவ சித்தத்தை அறியும் போது நம்ம தேவ பக்தி நமக்கு முக்கியம் அல்ல, தேவ பக்தியோடு தேவ சித்தமும் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒரே வசனத்துல 3 கேரக்டரை ஆண்டவர் வெளிப்படுத்துறார் பாருங்க. வாசிங்க, யோவான் 9:31 வாசிங்க. பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை, பரியாசம் பண்றவங்களுக்கு செவி கொடுப்பதில்லை, பெருமை உள்ளவர்களுக்கு செவி கொடுப்பது இல்லை, ஒருத்தரை குற்றவாளி போல தீர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பது இல்ல. அடுத்து பாருங்க, இல்லை அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து, பக்தி மட்டும் போதாது, பக்தி வெளியிலயும் இருக்கு எல்லார்கிட்டையும். ஆனா தேவ சித்தம் யார்கிட்ட தான் இருக்கு? ரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் கிட்ட மட்டும்தான் தேவ சித்தம் இருக்கிறது. பாருங்க, தேவ செவி கொடுப்பார். அந்த கல்லனுக்கு செவி கொடுத்தார். இன்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தார். துக்கத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுத்தார். அதான் வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். பரதேசி என்றால் என்ன? பரதேசி என்றால் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஆபிரகாமுடைய மடி. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆபிரகாமுடைய மடி. இப்போ நான் ரொம்ப விளக்கிலாம் அதை சொல்ல முடியாது, நீங்க எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு தெரியும். நம்ம விசுவாசத்தோடு தேவ பக்தியோடு தேவ சித்தத்தை செய்து ஆண்டவருடைய சமூகத்துல எப்போதும் நிற்கிறவர்களாய் இந்த 40 நாளோட முடிச்சிடாதீங்க. வேத வாசிப்பு, ஜப வாழ்க்கையை தொடர்ந்து அதே பக்தி வைராக்கியம், அதே தேவ சித்தத்தை, உங்களுக்கு கொடுத்த தேவ சித்தத்தை தேவ பலத்தோடு நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்களித்து கொண்டே இருப்பார். உங்க படிப்புல உங்க பிள்ளைகளுக்கு வாக்களிப்பார், திருமண காரியத்துல வாக்களித்து ஆசீர்வதிப்பார், புத்திர பாக்கியத்தை கொடுத்து வாக்களிப்பார். நீங்க என்னென்ன காரியத்துல இந்த சீக்கிய ஆசிரமத்துல வந்து வேண்டிக் கொள்ளுகிறீங்களோ அங்க ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவனுடைய வார்த்தை நமக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை எந்த மரண படுக்கையில இருந்தாலும் நம்மளை ஆற்றும், தேற்றும், நம்மளை சந்தோஷத்தோடு நடத்தும். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். அப்போ அந்த பரதேசி என்றால் என்ன, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன் பாருங்க. இங்கிலாந்து தேசத்துல விக்டோரியா மகாராணி அந்த அரண்மனையில அவங்கள பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு விளக்கம் அப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. பார்க்க போகணும்னு சொன்னா, ஒரு இளவரசியை பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு கார்டன் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. அந்த கார்டன், அப்போ பரதேசி என்றால் மகிழ்ச்சியான ஒரு இடம், தோட்டம், ஒரு சமாதானமான ஒரு தோட்டம். இங்க பாருங்க, அப்ப அந்த வீட்டு முன்னாடி இருப்பாங்க. அந்த வீட்டுல அவ்வளோ அழகா இருக்குமா, அவ்வளோ சமாதானமா இருக்குமா, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமா, எதுக்குமே அவங்களுக்கு கவலை இருக்காதான், என்ன வேணும்னாலும் அவங்களுக்கு கிடைக்குமா அந்த இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துலதான் அவங்கள உட்கார வைத்திருப்பாங்களாம். எப்போ இளவரசிக்கிட்ட இருந்து கால் வருதோ அப்போ அவங்க அந்த அரண்மனைக்குள்ளே அவங்க பிரவேசிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே,
கிறிஸ்துவுக்குள் நம் வாழ்கிற வாழ்க்கை, புது சிருஷ்டியாய் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு இம்மையிலும் அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் உண்டு. ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் மரித்து போவோமானாலும் நமக்கு ரெஸ்ட் அண்ட் பீஸ், ஒரு பரதேசியின் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார், ஆபிரகாமின் மடியை வைத்திருக்கிறார். அங்க நாம் அலைந்து திரிகிற ஆத்துமாவாய் அல்ல, நாம் பீஸ்ஃபுல்லா இளைப்பாரி கொண்டிருப்போம். எனக்கு அன்பானவர்களே, அதனால் இந்த நாட்களில உலகம் நம்மை பரியாசம் பண்ணும், மாம்சம் நம்மளை பரியாசம் பண்ணும், பிசாசு நம்மளை பரியாசம் பண்ணுவான். அதனால இந்த காரியங்களை எல்லாம், இந்த உலகம் எல்லாம் நம்மளை தூஷிக்கும். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம கண்டு கொள்ளாம, அந்த வார்த்தைக்கு பதில் வார்த்தை கொடுக்காம, இயேசு எப்படி அங்க ஞானமாய் நடந்தாரோ அதே போல நாமளும் ஆவிக்குரியவர்கள் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்காம மௌனமா அவர் பாதத்துல உடைஞ்ச உள்ளத்தோடு போய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ சித்தத்தை நீங்க உணர்ந்து செய்வீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைக்காதலை தருவார். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர் எழுந்து நிற்போம், ஒரு சரணத்தை பாடல் பாடுவோம்.